பாட்டியும் தாத்தாவும் மகாவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. தாத்தா சொல்றாரு, சூர்யா தப்பு பண்ணிட்டான். சரி மகா, நாங்க என்ன செஞ்சோம்? பாட்டி சொல்றாங்க, அம்மா மகா, நீ இல்லாம அந்த வீடு களை இழந்து போயிருச்சு. நான் சொல்றது உனக்கு அதிகப்படியா இருக்கும். உயிர்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுக்கு சாமின்னு ஒண்ணு இருக்கணும். எங்க வீட்டோட மகாலட்சுமியே நீந்தாமா. தாத்தா சொல்றாங்க, வா மகா போலாம் வீட்டுக்கு, கிளம்புமா. மகா சொல்றாங்க, வேண்டாம் தாத்தா, என்ன விட்டுருங்க. பாட்டி சொல்றாங்க, என்னம்மா மகா இவ்வளவு பிடிவாதமா இருக்க? மகா சொல்றாங்க, தாத்தா பாட்டி உங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்ல? தாத்தா சொல்றாரு, என்னம்மா இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்ட? பிடிக்காமலையா இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்? மகா சொல்றாங்க, அப்பனா நான் எடுக்கிற முடிவை நீங்க மதிக்க மாட்டீங்களா? நான் எவ்வளவு புண்பட்டு இருந்தா இப்படி ஒரு முடிவை நான் எடுப்பேன்னு நீங்க யோசிச்சு பாருங்க தாத்தா. தாத்தா சொல்றாரு மகாவை பார்த்து, நீ இவ்வளவு பேசிட்டம்மா, ஆனா உன் விருப்பத்துக்கு மீறி உன்னைய அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு எங்களுக்கு மனசு வரல. நீ முடிஞ்ச முடியும் யோசிமா. அந்த வீட்டுக்கும் எங்களுக்கும் நீ வேணுமா? இதுல எந்த மாற்றமும் இல்ல. நீ வேணுமா? யோசிச்சு பாரு. பாட்டியும் தாத்தாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்ப தாத்தா சொல்றாங்க பாட்டி கிட்ட, பாரு, அந்த ராஜலட்சுமி போய் மகாவை கூப்பிட்டாளா? என்கிட்ட சொல்லாம எப்படி போவான்னு அவளுக்கு அவ்வளவு ஈகோ. எல்லாரும் ஈகோவை தலையில தூக்கி வச்சுட்டு தெரிஞ்சா இந்த குடும்பமே வீணா போயிரும். சூர்யா போனா மட்டும் மகா வந்துருவாளா? வரவே மாட்டா. இந்த பாருமா, நான் சொல்றதை கேளு. மகா இன்னைக்கு வீட்டுக்கு வரலாட்டி நானும் நீயும் துணிமணியை எடுத்துட்டு மகா கூடயே போய் தங்கிப்போம். இந்த வீடோ இந்த வீட்டுல இருக்கவங்களோ எப்படியோ போகட்டும். ஏங்க, ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? பாரு பானு, நான் விளையாட்டுக்கு சொல்லல, ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். நீ குறுக்க எதுவுமே பேசாத. நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான். இத ராஜலட்சுமி தூரமா நின்னு கேக்குறாங்க. அவங்க ரூம்ல யோசிச்சு பாக்குறாங்க. மகாவுக்கு கால் பண்றாங்க ராஜலட்சுமி. மகா காலை அட்டன் பண்றாங்க. அத்தை பேசுங்கன்னு சொல்றாங்க. அத்தை, நான் பேசுறது கேக்குதா? உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் இல்லையே? என்னத்த வேணும்? ராஜலட்சுமி பேசாம யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. போனையும் கட் பண்ணிடுறாங்க. மகா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, எதுக்கு அத்தை கூப்பிட்டுருப்பாங்க? திருப்பி ராஜலட்சுமிக்கு மகா போன் அடிக்கிறாங்க. போனை ராஜலட்சுமி எடுக்காம வீட்டுக்கே போறாங்க. வீட்டு வாசல்ல மகாவோட குடும்பத்தினர்லாம் நிக்கிறாங்க. பழைய ஞாபகங்கள்லாம் ராஜலட்சுமிக்கு வருது. யோசிச்சுக்கிட்டே நடந்து வர்றாங்க. ராஜலட்சுமி கேக்குறாங்க, நான் உள்ள வரலாமா? மகா சொல்றாங்க, உள்ள வாங்கன்னு. ராஜலட்சுமி சொல்றாங்க, மகா, நான் உங்ககிட்ட தனியா பேசணும். மகா ரூமுக்குள்ள ராஜலட்சுமியை கூட்டிட்டு போறாங்க. இன்று ஆஸ்திரியாவின் நாணயம் ஷெர்லிங். நாளை சந்திப்போம்.